நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளிலும் உங்களை மீண்டுமாக இந்த தொலைக்காட்சியின் வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஒரு விசை நம் தேவாதி தேவனை நோக்கி அவர் நமக்கு என்ன வார்த்தை தருவதற்கு சித்தமாயிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படி கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து தேவனை நோக்கி நாம் இப்பொழுதும் பார்க்க போகிறோம். நம்மை படைத்த தேவனை, நமக்கு நாசியின் சுவாசத்தை கொடுத்த தேவனை, இந்நாள் வரைக்கும் நம்மை கிருபையாய் காத்து வந்த தேவனை நோக்கி நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். கண்களை மூடி ஒரு விசை நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறல்களுக்காக, நாம் செய்த சகல பாவங்கள் எல்லாவற்றையும் பாவங்கள் செய்யாத ஒருவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் பலியானார். அப்படிப்பட்ட தேவாதி தேவனை நோக்கி ஒரு விசை கர்த்தாவே, எங்களுடைய பாவங்களுக்காக நீர் சிலுவையில் சுமந்தீரப்பா. எங்களுடைய அக்கிரமங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டிரப்பா. எங்களுடைய மீறுகளின் நிமித்தம் நீர் நொறுக்கப்பட்டிரப்பா. எங்களை பாவங்களற சுத்தமாக கழுவி உமக்கென்று உம்முடைய ராஜ்யத்திற்கென்ப எங்களை தேர்ந்தெடுத்து கொள்ளும். ஆண்டவரே, இப்பொழுதும் நாங்களும் கேட்கப் போகிற இந்த சத்தியத்தையும் நீர் என்ன பேச சித்தம் வைத்திருக்கிறீரோ, இந்த வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் என்ன காரியங்களை, என்ன ஆசீர்வாதங்களை கொடுக்க சித்தம் வைத்திருக்கிறீரோ, அந்த ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவஜனமே, எந்த வாழ்க்கையிலும் நாம் அநேக காரியங்களை நம்முடைய தினசரி வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறோம். அது கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் இருந்தாலும் சரி, பலவிதமான காரியங்களையும் கிரியைகளையும் நாம் இந்த பூலோகத்தில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கும், ஒவ்வொரு கிரியைகளுக்கும் தக்க பலனை தேவன் நமக்கு கொடுப்பார் என்று வேதத்தின் அடிப்படையில் நாமும் தெரிந்து கொள்கிறோம். ஏனென்று சொன்னால், நாம் என்ன காரியங்களை செய்கிறோமோ, ஒருவருக்கு நன்மை செய்தாலும் சரி, ஒருவருக்கு தீமை செய்தாலும் சரி, நாம் என்ன காரியங்களை பிறருக்கு விரோதமாக நாம் செய்து கொண்டிருக்கிறோமோ, அந்த காரியத்தின் நிமித்தம் அதற்கான பலனை நிச்சயமாக நாம் அனுபவிப்போம் என்று வேதம் சொல்கிறது. பிரியமான தேவஜனமே, ஒருவர் நமக்கு விரோதமாக எழும்பி நின்றாலும் சரி, ஒருவர் நமக்கு ஆறுதலாக நின்றாலும் சரி, நாம் அவர்களுக்கு எந்த விதமாக பலன் அளிக்கிறோம், எந்த விதமாக அவர்களுக்கு பதில் அளிக்கிறோம் என்பதை குறித்து அநேக விதங்களில் சொல்வதுண்டு. ஆனாலும் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் நாம் என்னென்ன காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமோ, அந்தந்த காரியங்களுக்கு தக்க பலன் நிச்சயம் உண்டு. ஏனென்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, இச்சிறியரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள், அவர்களுக்குரிய தேவதூதனானவர் என் பிதாவின் சமூகத்தை நித்தம் தரிசிக்கிறார்களே என்று இயேசு கிறிஸ்துவானவர் சுவிசேஷம் செய்யும் போது, சுவிசேஷத்தை சொல்லும்போது இந்த வார்த்தையை திட்டவட்டமாக சொன்னார். ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தேவதூதனை தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். நாம் தினம்தோறும் செய்யக்கூடிய சகல
காரியங்களையும் அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் நம் பரம பிதாவினிடத்தில் போய் நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேவதூதனானவன், உம்முடைய பிள்ளையாகிய இவன் இன்று இந்த காரியத்தை செய்தார், உம்முடைய பிள்ளையாகிய இவள் இன்று இந்த காரியத்தை செய்தார் என்று நம்மை குறித்து, நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து தேவனிடத்தில் நமக்கென்று நியமித்திருக்கக்கூடிய தேவதூதனானவர் சொல்வதற்கு அதிக வாய்ப்புள்ளது. ஏனென்று சொன்னால், யாக்கோபு ஒரு இடத்தில் நித்திரை செய்யும் போது அவனுக்கு ஒரு சொப்பனம் காணப்பட்டது. என்ன சொப்பனம் என்றால், பூமியிலிருந்து வானத்திற்கும் வானத்திலிருந்து பூமிக்கும் ஏணி வழியாக தேவதூதர்கள் இறங்குவதாகவும் ஏறுவதாகவும் அவன் சொப்பனம் கண்டான். அப்படி என்றால், இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்கள் செய்யக்கூடிய கிரியைகளுக்கு தக்க பலனை அனுபவிக்க வேண்டும் என்று அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும், என்னென்ன நன்மைகள் செய்கிறார்களோ, என்னென்ன தீமைகள் செய்கிறார்களோ, இது எல்லாவற்றையும் தேவனிடத்தில் போய் நம்மை குறித்து சொல்வதற்கு நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேவதூதனானவர் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறான். அதனால் தான் இயேசு கிறிஸ்துவானவர் இங்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்க, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், நான் ரொம்ப சீக்கிரமாக வரேன்ப்பா, வந்து நீங்கள் என்னென்ன கிரியைகள் செஞ்சுருக்கீங்களோ அந்த கிரியைகளுக்கு தக்க பலனை நான் உங்களுக்கு அளிப்பேன். ஏசாயா 66ஆம் அதிகாரத்தில் தேவன் இப்படியாக சொல்லுகிறார், உங்களுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உங்களை நான் ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், உங்களுடைய கிரியைகள் எப்படிப்பட்ட கிரியைகளாக இருக்கிறது, எப்படிப்பட்ட நினைவுகளாக இருக்கிறது, உங்களுடைய இருதயத்தின் தோற்றங்கள், நினைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று தேவனானவர் சொல்லுகிறார். பிரியமான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்போதும் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். நமக்கு விரோதமாக ஒருவர் எழும்பி நின்றாலும் சரி, அவருக்கு விரோதமாக நாம் எழும்பி நிற்காமல் அவர்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும், நற்கிரியைகளை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவர் அந்த பூமியில் இருக்கும்போது சொன்ன காரியம், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய நற்கிரியைகளின் நிமித்தம் பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவனை இந்த ஜனங்கள் மகிமைப்படுத்தும்படி, இந்த ஜனங்கள் பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்களுடைய நற்கிரியைகள் காணப்பட வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கையில் நாமும் ஆராய்ந்து பார்ப்போமா? நாம் எப்படிப்பட்ட நற்கிரியைகளை செய்கிறோமா அல்லது துர்க்கிரியைகளை செய்கிறோமா? ஒருவேளை நாம் நல்ல கிரியைகளை செய்தால் அதற்கான பலனை நிச்சயமாக நாம் அனுபவிப்போம். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லும்போது, நாம் செய்யக்கூடிய நற்கிரியைகளுக்கு தக்க நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில் நாம் கிரியைகள் எப்படி செய்ய வேண்டும் என்று, எப்படிப்பட்ட கிரியைகள் நமக்கு இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவர் சபைக்கு எழுதும்போது, சர்தை சபையின் தூதனுக்கு அவர் எழுதும்போது என்ன சொல்லுகிறார் பாருங்க. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். எப்பா, நீ செய்யக்கூடிய கிரியைகளை எல்லாம் எனக்கு தெரியும். நீ யார் யாருக்கு என்னென்ன காரியங்கள் செய்கிறாய் என்பது எல்லாம் எனக்கு தெரியும். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். என்ன சொல்றாரு பாருங்க, உன் கிரியைகள் எனக்கு தெரியும், நீ செய்யக்கூடிய செயல்கள் எனக்கு தெரியும், நீ எப்படிப்பட்ட நடக்கையில் நீ இருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். நீ இப்படிப்பட்ட துர்க்கிரியைகளை நீ செய்து கொண்டு நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறான். எனக்கு அன்பான தேவஜனமே, ஒருவேளை நாம் துர்க்கிரியைகளை செய்தால், துர்சிந்தனை நம்மிடத்தில் இருந்தால், நாம் உயிருள்ளவர்கள் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவர்களாயிருப்போம். சங்கீதக்காரன் 66:18 சொல்லுகிறான் பாருங்கள், என் உள்ளத்தில் அக்கிரம சிந்தை நான் கொண்டிருந்தேனானால் தேவன் எனக்கு செவி கொடார். நம்முடைய உள்ளத்தில் அக்கிரம சிந்தை இருக்கக்கூடாது. நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு நாமும் விரோதமாக எழும்பி துர்க்கிரியைகளை நாம் செய்யக்கூடாது. நன்மை செய்ய பழக வேண்டும்.
ஒருவருக்கொருவர் நன்மை செய்ய வேண்டும். தேவ வார்த்தையினாலே ஒருவருக்கொருவர் தேற்றுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வார்த்தைகளும் இருதயத்தின் எண்ணங்களும் தேவனுக்கு முன்பதாக பிரீதியாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய செயல்கள் நிமித்தம் தேவனை அவர்கள் மகிமைப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட நற்கிரியைகளை நாம் செய்ய வேண்டும். என்னுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உன்னுடைய கிரியைகள் எப்படிப்பட்ட கிரியைகளாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நாமும் நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட கிரியைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம்? நல்ல கிரியைகளை செய்கிறோமா? துர்க்கிரியைகளை செய்கிறோமா? ஒருவேளை நம்முடைய சகோதரர் நமக்கு தீமை செய்தாலும் சரி, நம்முடைய சகோதரி நமக்கு தீமை செய்தாலும் சரி, நம் உற்றார் உறவினர் நம்முடன் வேலை செய்யும் யாராக இருந்தாலும் சரி, நமக்கு விரோதமாக அவர்கள் தீமை செய்தால் அவர்களுக்கு நாம் நன்மையை செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று சொல்லப்படுகிறது. தீமையை நன்மையினாலே வெல்ல வேண்டும். நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு நாம் உதவி செய்யும்போது அவருடைய தலையில் நெருப்பு தழலை கொண்டு வைப்பது போல என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு வேதனை அவர்களுக்கு கிடைக்கும். நாம் எப்போதும் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவான அந்த பூமியில் இருக்கும்போது ஒரு சில ஜனங்கள் அவரை ஆதரித்தார்கள், ஒரு சில ஜனங்கள் அவரை அரவணைத்து கொண்டார்கள், ஒரு சில ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனாலும் அவரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்கும் அவர் நற்கிரியைகளை செய்தார். அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார் என்று. அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் நற்கிரியைகளை செய்ய பழக வேண்டும். நற்கிரியைகளை செய்வதற்கு சோர்ந்து போகாமல், நற்கிரியைகளை செய்வதற்கு அழியாமையாக இருக்கக்கூடிய ஒருபோதும் அழியாததுமான நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இதே அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிரும் இல்லை அனலும் இல்லை. எப்போ நீ இந்த நற்கிரியைகளை நீ செய்யலை, தீய கிரியைகளை நீ செய்யலை. ஒருவேளை நீ நற்கிரியைகளை செஞ்சன்னா உடனே நீ தீய கிரியைகளை செய்கிற. ஏதாவது ஒரு காரியத்தில் நிலையா என்ன செய்யலை நீ இல்லை. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தீய கிரியைகளை மட்டும் செய்கிறோம் அப்படின்னா கர்த்தர் நம்மை வாந்தி பண்ணி போடுவார். என்ன பண்ணுவாராம் பாருங்க. நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். உன்னுடைய கிரியைகள் எப்படிப்பட்ட கிரியைகளாக இருக்கிறது? நாம் எப்படிப்பட்ட கிரியைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறோமா? மற்றவர்களுக்கு நாம் தீமை செய்கிறோமா? எல்லாவற்றிற்கும் தேவனிடத்தில் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு முன்பதாக நாமும் தீய கிரியைகளை செய்தோம் என்றால் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதற்கு தகுதியுள்ளவர்கள் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக கிறிஸ்தவர்கள் இன்று செய்யக்கூடிய காரியம் என்னவென்றால், நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறவர்களுக்கு விரோதமாக நாமும் எழும்பி நிற்பது. வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. நாமே நியாயம் தீர்த்து கொண்டோம் என்றால் தேவன் எதற்கு இருக்கிறார்? அநேக கிறிஸ்தவர்கள் இன்று செய்யக்கூடிய காரியம் என்னவென்றால், ஒருவர் நமக்கு நற்கிரியைகளை செய்கிறார்களா, ஒருவர் நமக்கு துர்க்கிரியைகளை செய்கிறார்களா என்று ஆராய்ந்து பார்க்காமல், எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக கேட்காமல் அவர்களுக்கு விரோதமாக நாம் எழும்பி நிற்கிறோம். மற்ற ஜனத்தார் போலவும், தேவனை அறியாதவர்கள் போலவும், தேவன் யாரென்றே தெரியாதவர்கள் போலவும் துர்க்கிரியைகளை செய்வதற்கு, மற்றவர்கள் மீது நாம் பொறாமைப்படுவதற்கு, மற்றவருடைய வாழ்க்கையில் அவர்கள் எப்படிப்பட்ட காரியங்களில் இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், இவர்களை எப்படியாவது நாம் இழுத்து போட வேண்டும் என்று கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நம்மிலும் அநேகர் என்று செய்வதுண்டு. அப்படி செய்யக்கூடிய துர்க்கிரியைகளை செய்யக்கூடிய நபர்களை தேவன் என்ன செய்கிறாராம்? அவர் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுகிறார். நீ எனக்கு தேவையே இல்லை, நீ அருவருப்பானவன், என் உடலுக்கு நீ ஏற்றவன் இல்லை என்று சொல்லி உடனே வாந்தி பண்ணி போடக்கூடிய அந்த நிலைக்கு இன்று அநேகர் தள்ளப்பட்டிருக்கிறோம்.
பிரியமான தேவஜனமே, நாம் ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறோம்? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் தேவன் சொல்லுகிற காரியம், அவனவன் செய்யக்கூடிய கிரியைகளுக்கு தக்க பலனை அவன் அனுபவித்து நிச்சயம் தீர்வான் என்று வேதம் சொல்லுகிறது. மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஆவிக்குரிய காரியங்களை விதைத்தால் ஆவிக்குரிய பலன் கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்வதற்கு பழக வேண்டும். மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்கு பழக வேண்டும். நமக்கு தீமை செய்தாலும் சரி, அவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுடைய குணாதிசயம் அப்படிப்பட்டதாக இருந்தது. இயேசு இந்த பூமியில் இருந்தபோது அவரை யாரெல்லாம் அடிக்க வேண்டும், மலையிலிருந்து தள்ளிவிட வேண்டும், அவரை சிலுவையில் அடித்தவர்கள், அடிக்க சொன்னவர்கள் எல்லாருக்காகவும் வேண்டுதல் செய்தார். எல்லாருக்காகவும் பிதாவினிடத்தில் மன்னிப்பு கேட்டார். அவர் செய்த காரியம், சோர்ந்து போகாமல் நன்மை செய்தார். அவர் எப்போதும் நல்ல காரியங்களை, நற்கிரியைகளை மாத்திரம்தான் நடப்பித்தார். இயேசு கிறிஸ்துவானவர் ஒருபோதும் தீய கிரியைகளை, துர்க்கிரியைகளை ஒருபோதும் நடப்பிக்கவில்லை. பிரியமான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் நாமும் எப்போதும் நற்கிரியைகளை நாம் செய்து பழகும்போது நித்திய ஜீவனாக இருக்கக்கூடிய நித்திய வாழ்வுக்கு நேராக தேவன் நம்மை கூட்டிக் கொண்டு செல்வார். கண்களை மூடி ஒரு விசை ஜெபம் செய்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இனி நான் நற்கிரியைகளை செய்ய போகிறேன் என்று நம்மை நாமே ஒப்பு கொடுத்து தேவனிடத்தில், இதுவரை நான் துர்க்கிரியைகளை செய்திருந்தாலும் சரி, என்னை இனி நீர் வாந்தி பண்ணி போடாதபடிக்கு நற்கிரியைகளை செய்வதற்கு நான் பழகப் போகிறேன் என்று தேவனிடத்தில் நாம் ஒப்புவிக்கப் போகிறோம். கண்களை மூடி ஒரு விசை நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் எப்படிப்பட்ட கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறோம்? நற்கிரியைகளை செய்கிறோமா, துர்க்கிரியைகளை செய்கிறோமா என்று தேவனுக்கு முன்பதாக நம்முடைய இருதயத்தை அவருடைய சமூகத்தில் ஊற்றிவிட்டு, ஏனென்று சொன்னால் அவரே உள்ளிந்திரியங்களை ஆராய்கிறவரும் நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அளிக்கிற தேவனுமாயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளமாக இருக்கிறது? நம்முடைய சிந்தை எப்படிப்பட்ட சிந்தையாக இருக்கிறது? அக்கிரம சிந்தை நமக்குள் இருக்கிறதா? துர்ச்சிந்தை நமக்குள் இருக்கிறதா? துர்க்கிரியைகளை செய்யக்கூடிய சிந்தனை நமக்குள் இருக்கிறதா? என் தேவ ஜனமே, கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து விடு. இனி நான் துர்க்கிரியைகளை நடப்பிக்க மாட்டேனப்பா. துர்க்கிரியைகளை நான் இனி செய்ய மாட்டேனப்பா. நற்கிரியைகளை மாத்திரம் நான் செய்வேன் என்று தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற என் தேவாதி தேவனை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை நோக்கி அர்ப்பணிக்கிறார்கள் அப்பா. அவர்கள் வாழ்க்கையில் துர்க்கிரியைகள் ஒருவேளை செய்திருந்தால் இனி அவர்கள் துர்க்கிரியைகளை செய்யாமல் நற்கிரியைகளை மாத்திரம் செய்து அழியாமையும் நித்தியமும் கனமும் ஆகிய நித்திய ஜீவனை அடைய அவர்களை தகுதியுள்ளவர்களாக நீர் மாற்ற வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. ஒருவேளை யாரெல்லாம் அவர்களுக்கு விரோதமாக துர்க்கிரியைகளை செய்கிறார்களோ, அவர்களுக்கு விரோதமாக இவர்கள் துர்க்கிரியைகள் செய்யாதபடிக்கு நன்மை செய்ய பழக நன்மையின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய உள்ளத்தில் நீர் வர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் நற்கிரியைகளை செய்து நற்கிரியைகளுக்கான பலனை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம் அப்பா. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. என்ன காரியத்திற்காக இப்பொழுது வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தை கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் நீ நிறைவேற்றி தாங்கப்பா. பலவீனங்கள் இருந்தாலும், சுகவீனங்கள் இருந்தாலும், சோர்வுகள் இருந்தாலும், கடன் பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் எது இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் மாற்றிவிட்டு பூரண கிருபையினாலும் நன்மையினாலும் உடைய பிள்ளைகளை நீ நிறைவேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த காரியத்தை எல்லாவற்றையும் எங்களுக்கு அருளப்பட்ட இயேசு என்ற நாமத்தினாலே தைரியத்தோடு கேட்கிறோம்.
எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், வழி நடத்தும் ஆசீர்வதியும். நாங்கள் நற்கிரைகளை செய்கிறவர்களாக, நல்ல குணமுள்ள ஜனங்களாக மாற நீங்கள் கிருபை செய்யுங்க. அதற்கான பலனை எங்களுக்கு தாங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.